ஏன்னா கந்தி மந்தி சாப்பிடுமா? இந்த கடையில் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே நிறையா ஸ்பெஷல் கடை நிறையா இருக்குது. துபாய்னாலே ஃபேமஸ் மந்தி தான். நிறையா கடை இருக்குது. இது வந்து அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. பட் ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணதில் நல்ல கடை. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒட்டக கறி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ட்ரை பண்ணுவோமே. ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு பிடி கடை மாதிரி கூப்பிட்டு போயிட்டீங்க. ஒட்டக தொங்குதா, அதனால நேரம் அங்கே பார்த்துட்டு அங்கே போகிறான் ஒட்டகம் இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு பிடி. போடுறான். இது என்ன தெரியுமா? இன்னொன்று இருக்குங்க. இன்னொன்று இருக்கா? இது விளாட்றது சாப்பிட்டுட்டே விளாட்லாம் போல. பைத்தியம். இது உப்பா ஏடா சொல்லலாம் கத்தி. என்ன கேட்டானா தெரியாம. ஸோ யூ கேன் கிவ் சாம்பிள்ஸ் ரைட்? ஒவ்வொருக்குள்ள சாம்பிள் மட்டும் கொடு. கிவ் த சாம்பிள்ஸ் ஸோ தட் வி கேன் சூஸ் அண்ட் கன்ஃபார்ம். எல்லாத்துலேயும் ரெண்டு செட்டாக தூரி அதே சாப்பிட்டு கிளம்பிடுவோம். சாம்பிள் மட்டும். தம்பி அவன் அரபி மாதிரி இருக்கான், அடிப்பான். போடுறீங்க வரல சாம்பிள் அங்கே தான் நல்லா செட்டில் ஆகிடும். இது வந்து எப்படி தெரியுமா? 4 டைப் ஆஃப் ரைஸ் இருக்குது. இது வந்து மவூஷ், மஜ்பூஸ், பிரியாணி ரைஸ், முத்தாபக். இதெல்லாம் தனித்தனி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைஸு. இப்போ அவன் சாம்பிள் கேட்டுருக்கோம். இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். டேஸ்ட் பண்ண. மஜ்பூஸ், மவுஷ், தப்பக் அந்த பிரியாணி. ஓகே. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. மெஷ்காஸ் ஆஃப் மட்டன் அண்ட் திஸ் வித் சிக்கன். கிவ் மீ ஆஃப் ஃபார் போத் அண்ட் ஒன் ஹமூர் வித் திஸ் ரைஸ். ஸ்டூடு பிளேட்ல போட்டு ஏமாத்திட்டாங்க. 4 ரைஸையும் குழப்பிட்டான். மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சு ஒரு பக்கம் ஏன்டா ஏமாத்துறான். நம்ம ஸ்கூல்ல வரவே மாட்டேங்குது. இல்லடா சாம்பிள் நான் மட்டும் தான் சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா? நாளைக்கு கலாய்ப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன். எல்லாரும் தான் சாப்பிட்டீங்க. சரி விடு, அவங்களே அவன் பார்க்குறான். ஆர்டிஸ்ட் சூப் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோமா? நல்லா டேஸ்டாக இருக்குடா. மட்டன் சூப்பு, மட்டனோட ஃப்ளேவர் லைட்டாக தெரியுது. மல்லியில் பெப்பர், மிதமான சூடு. எப்பவுமே சூப்புக்காக தான் முக்கியம். சூடு கரெக்டாக இருக்கணும். இது அப்படியே தொண்டையில் போய் லைட்டாக நிற்கும் தெரியுமா? அந்த ஃப்ளேவர் அப்படியே தெரியுதா? இது என்ன ஆக்கிற சொல்ல? என்ன ஆக்கிறாங்க? கற்பூரவள்ளி தற்குறி. இது பாப்பாய் படத்தை சீரியஸ் பார்த்துருக்கேன் கார்ட்டூன்ல. பாப்பா இதான் எல்லாருமே அதான் இது ஸ்பினாச்சு. சாப்பிட்டீங்கன்னா வெளியே போயிருவியா? சாப்பிட்டா இங்க இப்படி இங்க அப்படி. Kulfi faluda. Okay. And one kunafa. Okay. Kunafa cheese. Kunafa cream. Cream. Okay. Yeah. Okay. Butter. And one butter. Pulling. Toast on that. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஒரு புடி. ஆஹா, ஸ்மெல்லே நல்லா இருக்குடா. மாவு மாதிரி வந்துருடா. Indian super. There are a lot of
இன்னைக்கு ஒரு புடி நல்ல டேஸ்டா. மலைச்சாரை போல தூக்கிட்டு நல்லா ஸ்பைசியா இருக்கும். காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா செத்தனான். நைட்டு கதறுவான் பாரு, ஐயோ அம்மானு. நல்லா அழகா இருந்த உடச்சாங்க. உரப்பு தாங்க பாப்பா இப்போ வரைக்காதுடா, டைம் எடுக்கும்டா. நான் கூட பச்சை மிளவா காஞ்ச மிளவா காய்கறிலாம் வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுப்பு அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்மளே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு போகணும் போல இருக்கிற இதை வார்த்தை தான். சமைச்சு சாப்பிட்டுலாம்டா. அதாவது இவங்க ஒரு சில பேர் ஸ்பைசி பிடிக்குமா, அவங்க இதை எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த வினிகர் இருக்கு தெரியுமா, வினிகர் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டாங்க. ஒரு சில பேர் பிடிக்கும், அவங்களுக்கு தேவை மாதிரி அவங்க வச்சுக்கலாம். அப்படியே வந்து மேலே தூவி விட்டு சாப்பிட வேண்டியதான். புளிசோறு புளிசோரா? அந்த புளிசோரை பாலாவுக்கு மட்டும் போடுங்கடா. பிளேட்டு செம்ம வீட்டாக இருக்கா. இது இது நல்லா இருக்கும். இதான் புளிசோரோ? ஏய் இதான்டா புளிசோறு. ஆனால் இதான் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். இதை வந்து மேலே அப்படி ஸ்பைசி பண்ணுறோம். மலைச்சாறு ஆரோ கலரில் அள்ளி போட்டான்டா. அதான் நான் நிறைய போட்டேன். போட போட நான் தானே நான் காலையில் டேய் ஏடா போடவே இல்லை நீ. அதான் நீ போட்டீங்களடா காலையில். அப்புறம் நான் தான்டா கஷ்டப்படணும். டேய் டேய் ஏய் பச்சை மிளகா இன்னைக்கு ஒரு புடி பச்சை மிளகா போட்டா அது சும்மா சாப்பிடும் போது நல்லா இல்லை. இந்த ஸ்பைசி எல்லாம் கொஞ்சம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலே வருது. காரம் கம்மியாக இருக்கு. வந்து ஸ்பைஸ் சேர்த்து போட்டாங்க. இது எப்படின்னா நம்மள மாதிரி ஆளுங்க வரதுக்காக இது கொடுக்குறாங்க. அதான் அரிசி சாப்பிட்றப்போ ஸ்பைசி இருக்காது. அவங்க ஃபுட்ல அடிக்கிறதே இருக்கு. அவங்க சூடாசா காரமாக சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் அவங்க எங்கடா வெயிலில் போகிறாங்க, நம்ம தான்டா வெயிலில் போகிறோம். அப்போ போனாங்க இல்லை அப்போ போனாங்க. தண்ணி பாலா ஒரு மீனவன்றதை நீ மறந்துட்டா அடிக்கடி. அவன் கோயம்புத்தூர் பாலா அவனுக்கு கோயம்புத்தூர்ல ராமேஸ்வரம்டா அவனுக்கு கோயம்புத்தூர் சொல்றா. ராமநாடு தமிழ்நாடு. என்ன மீன் இது? சீலா. பாத்தியா ஷீலா கி ஜவானி. இப்ப எப்படி மீன் பேர் சொன்னதுமே ஒரு குஜால் ஆகுதா? நீ ஏதோ மீன் சொல்லிட்டு இருந்த இப்போ அந்த மாதிரிதான் வாயில வந்துருச்சுயா. உனக்கு தெரியுமா சீலா இல்லையாது? பாலா மீனை பண்றான் நம்புறான் பாத்தியா. அங்க இருக்கடா நீ. சீலா கிடையாது, ஹம்மூர். பைத்தியக்காரா. அவங்க என்ன ஹம்மூர் ஹம்மூர் சொன்னாங்க. உன்னெல்லாம் ஒரு மீனவன். நான் உங்க ஊர்ல என்ன பேர் தான் கேட்டாத. இதா நெய் மீன் சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான் எங்க ஊர்ல மீனே இந்த மீனே கிடைக்காதா, இது அரபி மீனே இங்கதான் கிடைக்கும். இந்த மீன் அங்க கிடைக்காது. கிடைக்காது. இந்த மீனுக்கு நீச்சல் அவ்வளவு தூரம் நீச்சல் தெரியாதா? இந்தியா வரைக்கும் வராதுடா. டிக்கெட் எடுத்து ஒரு ஃப்ளைட்ல வந்துட்டோம். தண்ணி எடு. தண்ணி கொடுக்காதா? தண்ணி விடுறானா எலும்பு விடுறா பாடுறா. அந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு கூலிங்கா தண்ணி இறங்கும் போது அப்படி இருக்குடா செம்மையா. பீஸ் இருக்கு அப்படியே. இந்த மட்டன் எடுக்கலடா. மட்டன் எடுக்கலடா. பாலா பண்ணிட்டு ரெண்டும் எடுத்துக்கோ. உலகில் தலை சிறந்த போதை, தலை சிறந்த சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா வச்சுங்க, சொர்க்கத்தின் வாசல் படி அப்படின்னு ஒரு பாட்டு இளையராஜா பாட்டு போட்டு. நல்லா இருக்கு பாட்டா. பாட்டா ரொம்ப நல்லா இருக்குன்ற பத்தியா. சண்டே ஆனா காலையில 10 மணிக்கு மேல எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி 12 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப 2 மணிக்கு போய் படுத்து தூங்கி அவ்வளோதான் காலைல ஆயிடும். மண்டே திரும்ப டியூட்டிக்கு. டேய் மட்டன் பீஸ் கொடு கொஞ்சம். இல்லடா காலேஜ். டேய் குர்ரா சிக்கன் எடுத்துக்கோ. சிக்கன் உனக்கு சிக்கன் சாப்பிடுங்கடா, நல்லதுடா உடம்புக்கு. என்னோட தட்டி தட்டி வேறு பீஸே இல்லை அதில். அதை வேற அவளுக்கு மனசு கஷ்டமாக கொண்டு வந்து கொடுக்குறான். மட்டன் கேட்டா மட்டன் பீஸ் இருக்குடா. பீஸ் இல்லை நீ ஏமாத்தலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா. அதையும் எடுத்துட்டா மாதிரி. நல்லா இருந்துச்சா? அது புளி சாதம்டா. டேய் உனக்கு முதல்ல டேஸ்டே தெரியாது, அமைதியா சாப்பிடு. உனக்கு ஒரு வியாதி இருக்கு. டேய்
நான் பார்க்க வந்து தெரியுமா முதல்ல? அன்னைக்கு உப்பு பார்க்க தெரியாதாடா? உப்புலாம் எனக்கு பார்க்க தெரியுமே. ஸ்மெல்லு பார்த்துட்டு உப்பு உப்பு இருக்குடா அப்படிங்கிறாடா. நான் செஃப் தாமுவ மாதிரிடா. அது பண்ணுடா. தாமுவ இப்படியே பார்த்தே கண்டுபிடிச்சுவான். அது பார்க்கறதுல வந்து பார்க்கறது அதுலேயே சொல்லி மிஸ்டேக்கு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் போட்டேன் எல்லாமே. எடுத்து பழத்துலலாம் சொல்லுங்க. நல்லா குளிங்கலாம். ஒரு நட்ஸ்லாம் போட்டுருங்க. நைட் சமைச்சாலும் இதுதான் அரபு கண்ட்ரி. நமக்கு நட்ஸ் இருக்கும், சொல்லுடா, எல்லா ஊர்லயும் இருக்குடா. டேட்ஸ் இருக்கும். ஏய், இதெல்லாம் போட மாட்டாங்க நம்ம ஊர்ல. இது என்னது? அது பாதாம். மூதேவி, அது பிஸ்தா. அதான் அது. டேய் எனக்கு எப்படா தருவீங்க அப்படின்னு வர வெயிட் பண்ணுறேன். டேய் அது எப்படி அங்கிருந்து எடுக்கும்போதே வாயை திறந்துடுறான். நீ வாங்கிட்டு வச்சிருக்க போய் இருங்கடா நானே சொல்ல இது பா, இது க்ளீன் பண்ணி பண்ணுவலாம். டிஷ்யூ பேப்பரா க்ளீன் பண்ணிட்டு வெளியே போயிட்டு கூடாது. ஊர் சிட்டுடா சாமரா அடி இதுதான் குனாஃபா. இது வந்து இல்லடா, வலுடா சாப்பிட்ட வந்து நாக்கில் வருது. வந்து அரபியோட ஸ்வீட்டு. இது வந்து மேலே வந்து இது கைண்ட் ஆஃப் சேமியா தான். உள்ள வந்து பார்த்தோன்னா சீஸ் இல்லை, க்ரீம் இருக்குடா. அதில் ஆர்டர் பண்ணும்போது க்ரீம் தான் சொல்லி ஆர்டர் பண்ண முடியாது. இதுக்கு மேலே சிறப்பு இருக்கும், தெரியுதா? உள்ள இருக்கும் க்ரீம். அப்புறம் இதை விட கொடு, இதை கொடுப்பேன். க்ரீம் இங்கே இருக்குடா. நல்ல டேஸ்ட்டு. எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் ஃபுட்டை முடிக்கணும், இப்படி தான் முடியும். இந்த ஹோட்டல் பேர் வந்து அல் ஜெசி ரெஸ்டாரண்ட். எஜ்மான்ல அல் ஜெசி ரெஸ்டாரண்ட் நடிங்க. அல் ஜஃபா இதுதான் லொகேஷன் நினைக்கிறேன். லொகேஷன் பின் பண்றோம். லொகேஷன் பின் பண்ணி கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்ல வரும் பாருங்க. இங்கே உட்காந்து இருந்தா உட்காந்துட்டே தான் எங்க இருக்கும். சேனல் பேர் சொல்லுங்க. எதுவும் ஆஃபர் தர மாட்டாங்க, நீங்க உங்க காசு கொடுத்து சாப்பிட்டு போங்க, அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.